இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு முன்னேறி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட லகாய் ரோகி, என்னை காண்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்மை காண்கிற தேவன் அவர் லகாய் ரோகியாய் கூட காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் வேதாகமத்திலே அநேக சூழலின் மத்தியில அவர் சந்தித்தார். அவர் அவர்களை கண்டார். நேற்று தினத்துல கூட ஆகாரை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் யாரை பார்க்கிறார் என்று சொன்னார், கர்த்தர் யாக்கோபை காண்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபை கண்ட தேவனாய் இருக்கிறார். யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். யாக்கோபுக்கு ஒரு அடைமொழி இருக்கிறது. என்ன அடைமொழி? யாக்கோபு என்றாலே எத்தன், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றியவன். இப்போ யாக்கோபு ஏசா இருவரும் ஏமாற்றுதலின் நிமித்தமாக இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். சில காலங்களுக்கு பிற்பாடு யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கும்படியாக பிரயாணப்பட்டு வருகிறான். பிரயாணப்பட்டு வரும்போது யாக்கோபுக்கு ஒரு பெரிய பயம் காத்திருக்கிறது. தன்னுடைய சகோதரன் தன்னை என்ன செய்வான், தன்னுடைய சகோதரன் தன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய சகோதரனை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய பயம் காணப்படுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவன் என்னை கொன்று விடுவானோ, ஒருவேளை இந்த சூழலை எனக்கு மாறி விடாதோ, இன்றுதான் எனக்கு கடைசி நாளோ என்று சொல்லி யாக்கோபு பயந்து கொண்டிருக்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பயத்தின் மத்தியில கர்த்தர் யாக்கோபை சந்தித்தார். கர்த்தர் யாக்கோபு கூட பேசினார். வாசிப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தேவனை யாக்கோபு கண்டார். அப்படி என்றால் என்ன? தேவனும் யாக்கோபை கண்டார். கர்த்தர் யாக்கோபை காண்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? பயம் மிகுந்த ஒரு சூழ்நிலை. இது என்ன எப்படியாக முடியுமோ, இந்த காரியம் எப்படியாக நடக்குமோ என்கிறதான ஒரு கவலை, ஒரு பயத்தின் நிமித்தமா யாக்கோபுக்கு இரவுல தூக்கமே இல்லை. என்ன யோசித்து பாருங்கள், நாளைக்கு என்னுடைய பிராணன் என்னை விட்டு போகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்மால் தூங்க முடியுமா? இத்தனை வருட காலமாக என்னுடைய உயிரை நான் என் சகோதரன் கைக்கு விலக்கி தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அந்த நாள் வந்திருக்கிறது. என் சகோதரன் என்னை என்ன செய்வான்? என்னை கொன்று விடுவானோ, இல்லை என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுவானோ, என்ன செய்வான் என்று தெரியவில்லையே. பாருங்கள், இப்படிப்பட்டதான பயம் அநேக நேரத்துல நம்மை ஆட்கொள்ளும். ஒரு சின்ன தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளும். ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே நான் அந்த தவறை செய்துட்டேன், நான் எப்படியாக நான் செய்யக்கூடாது, ஆனாலும் நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லும் போது அந்த பயத்தை கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். ஒருவேளை மனிதர்கள் இடத்துல போய் நாம் சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இரக்கம் மிகுந்த கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர். எனவே நம் பயத்தின் மத்தியில இருந்தாலும் கூட ரெண்டு விதமான பயம். தவறு செய்தலினால் வருதல்கிறதான பயம், இல்ல காரியம் எப்படியா இருக்குமோ என்கிறதான ஒரு பயம். இந்த ரெண்டு பயமுமே யாக்கோபின் இடத்துல காணப்படுகிறது. இந்த ரெண்டு பயத்தையுமே கர்த்தர் சந்திக்கிறார். யாக்கோபே, நீ செய்தது தவறுதான், ஆனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி தவறு செய்ததினால் வந்த பயத்தை கர்த்தர் யாக்கோபின் இடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். எனவே யாக்கோபை காண்கிறார். இரண்டாவது, தன்னுடைய பிராணனை குறித்ததான ஒரு பயம். ஒருவேளை இந்த உயிர் என்னை விட்டு போயிருமோ என்கிறதான ஒரு பயம் யாக்கோபுக்கு இருக்கிறதே. இந்த பயத்தை நீங்களாக்கும்படியாக கர்த்தர் யாக்கோபை காண்கிறார். கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிறார். அவர் லகாய் ரோகியா யாக்கோபை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதே பயத்தின் ஆவி ஒருவேளை உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். இதே பயத்தின் நிமித்தமாக, தவறு செய்ததினால் வந்த பயத்தின் நிமித்தமாகவோ, இல்லை இது எப்படியாக முடியுமோ என்கிற கேள்விக்குறியான ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பயத்தின் மத்தியில நீ காணப்பட்டாலும் நான் உங்களை காண்கிற தேவன், நான் உங்களை காண்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். வேறு யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. இந்த பயத்தின் ஆவி என்னிடத்துல இருந்து எடுத்து போடும் என்று சொல்லி நீ என்னை பார்க்கும்போது நான் உன்னை பார்க்கிற தேவனா இருக்கிறேன். நான் உன்னை விட்டு அந்த பயத்தின் ஆவி
நிர்மூலமாக்கி போடுகிறேன், எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மனிதனால் ஒருபோதும் ஆறுதல் கிடைக்க முடியாது. ஆனால் தாவீது அழகாக சொல்லுகிறார். வேத சங்கீதம் 56வது சங்கீதம் 3வது வசனத்துல மிக அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். 56வது சங்கீதம் 3வது வசனம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் என் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்பி இருக்கும்போது அந்த பயத்தை என்னிடத்திலிருந்து நீர் நீங்களாக்கி விடுகிறீர். ஏன் என்று சொன்னால், நீர் லகாய் ரோகி, நீரனை காண்கிற தேவன். நீரனை கண்டு இந்த பயத்தின் சூழலில் இருந்து என்னை விடுதலையாக்குவீர் என்ற விசுவாசம், நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? பயம் யாருக்கு வருகிறது? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனத்துல கூட பார்க்கிறோம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த காரியம் இப்படியாய் முடிந்துருமோ என்று சொன்னால் அது யாருக்கு முடியும்? துன்மார்க்கமாய் நடக்கிறவன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமில்லாதவன், அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவன், துணிகரமான பாவங்களை செய்கிறவன், அவன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு முடியும். ஏனென்றால் துன்மார்க்கனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. துன்மார்க்கனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க மாட்டார். ஆனால் நீதிமான் மேலேயும் கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். நீதிமானுடைய நிழல் மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். எனவே நீதிமான் செய்கிற எல்லா காரியத்திலும் அவர் கண்ணோக்கமா இருந்து உதவி செய்கிறார். நீதிமானுக்கு பயம் வருவதில்லை. பயம் வந்தாலும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதே பயத்தின் ஆவியில யாராவது நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இரட்சணை நாள், இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியை விடுதலை செய்கிற நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு பாருங்கள், எவ்வளவு பயந்திருப்பார். அந்த இரவு முழுவதும் எவ்வளவு பயந்திருப்பார். பயத்தோடு பிரயாணம் பண்ணியிருப்பார். நமக்கு இந்த பயம் வந்துட்டாலே நம்ம இருதயத்துல நம்மளால் யோசிக்க முடியாது, நம்முடைய மூளை செயல்படாது. அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு மந்தமான சூழ்நிலை இருப்போம். இதே போல ஒருவேளை வருஷ காலமாய் நீங்கள் இதே பயத்தின் ஆவியில இருந்திருக்கலாம். இரவு பொழுதுல ஏதோ ஒரு பாவி உங்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். என்னால தூங்கவே முடியவில்லையே என்கிறதான எண்ணம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியை நான் எடுத்து போடுகிறேன். நான் உன்னை காண்கிறதே, நான் உன்னை கண்டேன். நான் இதற்கு மேல் நான் உனக்கு நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை. நான் உன்னை பார்த்து விட்டேன். அந்த பயத்தின் ஆவியை நான் உன்னை எடுத்து போய்விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அவருடைய கண்கள் புறா கண்களை போல அழகுள்ள கண்கள். ஆனால் அந்த கண்களுக்கு வல்லமை மிக்க கண்கள். அந்த கண்களை பார்த்து வைத்த ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுகிறார். யாக்கோபின் பயத்தை நிர்மூலமாக்கிய கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளையும் நிர்மூலமாக்கி இந்த வருஷத்தோடு பயத்தின் ஆவி எடுத்து போட்டு துணிகரமான, நேர்மையான, உற்சாகமான ஆவியை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். நாம் நீதிக்கேற்றபடி நடக்க வேண்டும். நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்வோமானால் அவர் நம்மை பார்த்து நம்மேல் கண்ணோக்கமாகி இந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பின் கரங்கள்ல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய பயத்தின் ஆவியை எடுத்து போடும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. பயத்தின் ஆவியை எங்களிடத்தில் எடுத்து போடுகிறேன் நன்றி அப்பா. யாக்கோபை கண்டு யாக்கோபினத்தில் இருக்கிற பயத்தை கர்த்தாவே நீர் நிர்மூலமாக்கி போட்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த நாள்ல யார் யார் பயத்தின் ஆவி நிமித்தமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, வீணான ஒரு பயம், எதற்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி தெரியாத ஒரு பயம், எந்த சூழ்நிலையில பயம் இருந்தாலும் எல்லா பயத்தையும் கர்த்தாவே நீர் நிர்மூலமாக்கி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபை கண்ட தேவன் லகாய் ரோகியா இன்னைக்கு பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து போய் பயத்தின் ஆவியை நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்ப நாம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.